எல்லோருக்கும் வணக்கம். சிறுகிழங்கு வச்சு வறுவல், பொரியல் 2ம் சேர்ந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இங்கிலீஷில் சைனீஸ் பொட்டேட்டோ, மலையாளத்தில் கூர்க்குன்ட்டு சொல்லுவாங்க. கேரளாவில் இந்த கிழங்கை வந்து கொஞ்சம் அதிகமாட்டு பயன்படுத்துவாங்க. இந்த கிழங்குக்குன்னு ஒரு டேஸ்ட்டு, ஒரு வாசனை உண்டு. உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்ட்டு சொல்லுங்கள். இந்த கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களான்ட்டு சொல்லுங்கள். இந்த கிழங்கு மண்ணுலேருந்து எடுக்கிறனால மேலே நிறைய தொளி வந்து இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு சாக்குக்குள்ளாடி போட்டு தரையில் அடித்து அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து நல்லா கழுகிட்டு இந்த மாதிரி கத்தினால தான் இதை அப்படி செதுக்கி எடுப்பேன்னா, நம்ம இன்டர்நெட்டில் கூட இதை க்ளீன் பண்ணுறதுக்கு சாக்குக்குள்ளாடி போட்டு நல்லா தரையில் போட்டு அடித்து தான் க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் போட்டிருக்குது. இதை நார்மலாட்டு நம்ம இந்த மாதிரி தோலெல்லாம் நம்ம செதுக்கி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டி நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணலாம். நமக்கு சீக்கிரம் வேலை முடியணும் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வைக்கலாம். சீக்கிரம் இன்னுமே வேணும் அப்படின்னா குக்கரில் போட்டாச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே, அதாவது ஒரு விசில்லே நமக்கு இது நல்லா வெந்துடும். இது ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 15 நிமிஷங்கிட்டலாம் ஆகும் இதில் நல்லா வெந்து வரணும்னா. கிழங்கு வந்து சின்ன சின்னதாக இருந்தாச்சுன்னா டக்குன்னு வெந்துடும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் அந்த கிழங்குக்கு பேர் சிறு கிழங்குல, அதனால் குட்டி குட்டியாக தான் இருக்கும். நல்லா இது வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம வேக வச்சு எடுத்தாச்சுன்னா நமக்கு அந்த தோல் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அந்த தோலெல்லாம் நம்ம செதுக்கி எடுப்போம். நம்ம ஆறுனதுக்கப்புறம் இது வேக வச்சதுனால ஈஸியாட்டு நமக்கு கலந்து வந்துடும். நார்மலாட்டு நம்ம உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கெல்லாம் நம்ம வேக வச்சியும் சமைப்போம். வேக வைக்காமல் நம்ம நார்மலாட்டு அதுக்கு தோலெல்லாம் நம்ம செதுக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமும் சமைப்போம்ல, அது மாதிரி தான். இதில் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிபிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இதை சாப்பிட்டா கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நிறைய இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுவோம்ல, உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கெல்லாம் பண்ணுவோம்ல, அதை மாதிரி கூட இதை நல்லா சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டிட்டு எண்ணெய் கொஞ்சமாக விட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, உப்பு எல்லாம் போட்டு நல்ல உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரியே நம்ம செய்து எடுக்கலாம். டேஸ்ட்டு மட்டும் இதுக்குன்னு ஒரு டேஸ்ட், ஒரு வாசனை உண்டுல, அது இருக்கும். மற்றபடி பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ இது வந்து பொரியல் மாதிரியும் சொன்னேன்ல, அதனால் தேங்காயில் அரைச்சி தான் பண்ண போகிறோம். நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சாச்சுல, தேங்காய் அரைச்சி பண்ணுறதுக்கு தேங்காய், வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகம், 2 3 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் கொரப்பாட்டு அரைச்சிட்டு வரலாம். நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும், அப்போ தான் நல்லா வாசனையாட்டு இருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாட்டு வெட்டின சின்ன வெங்காயம் நான் போட்டிருக்கிறேன். இதையும் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் இதை வதக்கலாம். இது நல்லா கொஞ்சம் அதை வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டி வச்சுருக்கோம்ல, இதை அப்படியே அதில் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொரப்பாட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மசாலையை அப்படியே இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி எதுவுமே விட வேண்டாம். எதுக்குன்னா ஆல்ரெடி நமக்கு இது நல்லா வெந்து தான் இருக்குது, அதனால் தண்ணி எதுவுமே விட வேண்டாம். அப்படியே இதை நல்லா வந்து கிளறி விடலாம். இந்த கிழங்குல இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராட்டு இந்த மாதிரி வரணும். அப்போ தான் அது வந்து நல்ல வாசனையாட்டு இருக்கும். அந்த தேங்காவுமே அதில் வந்து நல்லா ஒரு மாதிரி ஃப்ரை ஆகி வந்திருக்கும்ல, அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அது இதுக்கு வாசனையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. இதில் நிறைய மாடலில் நம்ம ரெசிபீஸ் பண்ணலாம். மலையாளிஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாட்டு இதில் வந்து பண்ணுவாங்க. எங்கள் ஆச்சி வந்து நெத்திலி கருவாடு போட்டு இதில் அவியல் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் சித்திக்கெலாம் அது ரொம்ப பிடிக்கும். எங்கள் சித்திகிட்ட ஒருக்கா பேசும்போது எங்கள் சித்தி கூட சொன்னாங்க, இதில் நான் சமைச்சிருக்கேன்னு சொன்னோன்னே எங்கள் ஆச்சி பண்ணக்கூடிய அந்த சமையல் ஞாபகம் வந்துட்டுன்ட்டு. அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். அது தேங்க்யூ.